அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 27/4/2025 இன்றைய தினம் எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன் சந்திரன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்ம ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த 27/4/2025 இன்றைய பொறுத்த வரைக்கும் சித்திரை அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசு வருடத்தின் முதல் அமாவாசை. இந்த சித்திரை மாத அமாவாசை எந்த தேதியில் வருகிறது, எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும்? சித்திரை மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாதங்களின் அடிப்படையில் புத்தாண்டின் முதல் அமாவாசை ஆகுங்க. 2025 சித்திரை மாதம் வரும் அமாவாசை தேதி, தர்ப்பணம் செய்ய நேரம் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் அமாவாசை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27, 2025 ஞாயிறு அன்று அமாவாசை வருகிறது. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம், அதாவது பங்குனி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சித்திரை மாத அமாவாசை புத்தர் தோஷம் போக்கும். அந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுவோம். அந்த வகையில் இந்த சித்திரை அமாவாசை 2025 தேதி மற்றும் திதி நேரத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் ஏப்ரல் 27, 2025 காலை 3:40, அதிகாலை 3:40. அதேபோல் சித்திரை அமாவாசை 2025 அன்று திதி முடியும் நேரம் ஏப்ரல் 28 நள்ளிரவு 1:12 மணி. சித்திரை மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதுமே இருக்கிறது. ஞாயிறு அன்று காலை 3 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிகிறது. இந்த சித்திரை அமாவாசை 2025 தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம். அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. அது மட்டுமில்லாமல் எனவே மதியம் 12 மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். இந்த சித்திரை அமாவாசை 2025 தேதியான இன்று கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது, கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேச ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது தோன்றும். அதாவது மேச ராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேச ராசியில் பெயர்ச்சியாகும் போது இந்த சித்திரை அமாவாசை திதி தோன்றும். அது மட்டுமில்லாமல் ஞாயிறு அன்று வரும் அமாவாசை என்பதால் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகும். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிறு அமாவாசை மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7வது ராசி பலம் பெற்று இருக்கிறதுங்க. அதாவது ராசிநாதன் 7ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்து நீச்சபங்கம் அடைந்து ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக தடை
தடைபட்டு வந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. தன குடும்ப ராசிக்குரிய சுக்கிரன் புதனோடு இணைந்து உச்சம் பெற்று ராசியை பார்வையிடுகிறார். 6ஆம் இடத்து சனி உங்களின் எல்லா காரியங்களிலும் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெற இருக்குதுங்க. குடும்பத்தில் உற்சாகமும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால ராசியில் உள்ள கேதுவினுடைய வீரியம் குறையுங்க. அதே போல மனது எதையாவது நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும். கூடுமான வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பிட எதிர்பார்க்கலாக. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம். கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. திடீர் தெளிவு பிறந்து காரியத்தை கச்சிதமாக முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அமாவாசை அமைய இருக்குது. குறிப்பாக கன்னிராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஜென்ம ராசியில் கேது அமர்ந்து திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சில பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருப்பார். தற்போது கேது உங்களுடைய ராசியிலிருந்து விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகியுள்ளதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல காரிய தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல 8ஆம் இடத்தில் சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். 12க்கு உரிய சூரியன் 8இல் மறைவது சில மறைமுகமான பலன்களை தந்தாலும் அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்று இருப்பதால் அந்த ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதாலும் சகோதர உறவுகளில் கவனமாக இருப்பது நல்லது. அவர்களுடன் தேவையில்லாத பேசல்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க. கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல தந்தையோடு தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்து மன அமைதி கெடும் நிலை உருவாகுங்க. மறைமுக எதிரிகள் அதிகரிப்பாங்க. அதனால் தேவையில்லாத பேச்சை தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தேவையில்லாத பல விஷயங்களை நீங்கள் தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் சனிக்கிழமை அன்று பெருமாள் சன்னதிக்கு செல்லுங்கள். அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.